ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு தான் வைக்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த ஆட்டுக்கால் சூப்பு மூட்டு வலி, இந்த சளிக்கு, கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே கேட்கும். 4 கால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையே முதல்ல அந்த கருக்கி கொடுத்தாங்க இல்லையா, அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல கத்தியில் சுரண்டி எடுத்துடலாம். இல்லைன்னா கசப்பாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா சுரண்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு போட்டு நல்லா பிசிறி விடலாம். நல்லா பிசிறி விட்டோம்னா தான் அந்த கசப்பெல்லாம் போகும். நல்லா பிசிறி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் உள்ளே போட்டு மிக்சியில் நல்லா பருப்பருன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சா போதும். இதுக்கு ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பாயிடும். சின்ன தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழையை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய், ஏன்னா ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இந்த ஆட்டுக்கால்லையே ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு வதக்கி விடலாம். இன்றைக்கி குக்கரில் வைக்கல, அப்படியே தான் வைக்க போகிறோம். இந்த அரைச்சி வச்ச அந்த சீரகம், மிளகு, பூண்டு அந்த மசாலாவையும் இதிலே போட்டு அந்த கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை தழையும் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அந்த கழுவி வச்ச ஆட்டுக்காலை உள்ளே போட்டுடலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சிம்லே வச்சு வதக்கி விடலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், அதையும் போட்டு வதக்கி விடலாம். இதுக்கு நல்லா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 லிட்டராக சுண்டணும். நான் அடுப்பில் சிம்லேயே இப்படியே தான் வைக்க போகிறேன். நல்லா ஒரு கொதி வந்தவுடனே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். குக்கரில் வச்சோம்னா ஒரு 1/2 ஹவரில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஆனால் டாக்டருங்க சொல்கிறாங்க, இது அடுப்புலேயே சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அந்த கொலாஜனு, ஜெலாட்டின், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் நல்லா உடம்புக்கு கிடைக்கும். அதில் சக்தி நல்லாயிருக்கும். குக்கரில் வைக்கிறத விட அடுப்புலேயே சிம்லேயே வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி தான் அடுப்பில் சிம்லேயே வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1 ஹவர் பக்கம் சிம்லேயே வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லாவே வெந்திருந்தது. ஆனால் ரொம்ப சுடுது. நல்லா வெந்திருக்கு. இது குக்கரில் வேணுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி டாக்டர் சொன்னாங்களேன்னு ஒரு தடவை செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வாரத்தில் 2-3 நாளைக்கு இந்த ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிக்கும்போது முட்டி வலி, கை கால் வலியெல்லாம் சரியாகும். ஒரு 40 வயசு மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த சூப் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம எலும்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு பவுலில் பரிமாறிக்கலாம். இந்த சூப் போகிறதோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.